ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பாக்கலாமா? வாங்க பாக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அந்த தண்ணி மரம் ஜெயிச்சு புளி ஊற போட்டேன், ஒரு தக்காளியும் ஊற போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் வந்து வரமிளகாய், ஜீரகம், மிளகுட்டை, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, பூண்டு தேவைப்படும். வர வரன்னு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இவங்களெல்லாம் எண்ணெய் ஊத்தாம ஒரு வறுத்து எடுத்துக்கணும், லேசா வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா வறுத்துச்சு, ஒரு அப்படியே பொரியிற சவுண்ட் கேட்கும் பாருங்க. மிக்ஸி கப்பல போட்டு அரைச்சிக்கலாம் கொரகரப்பா, அல்லது இந்த மாதிரி உரல்ல போட்டு சின்ன உரல்ல போட்டு இடிச்சு. இப்போ இவங்களை எல்லாம் கொரகரப்பா இடிச்சு எடுத்துக்கலாம். சூப்பரா வாசம் வரும். இப்ப பாருங்க, இவங்கள கொரகரப்பா இடிச்சாச்சு. அந்த மாதிரி கொரகரப்பா இடிச்சுக்கணும். இப்ப இதையும் இது கூடவே சேர்த்துக்குவோம். வெள்ளை பூண்டு தோல் நீக்க கூடாது, அப்படியே ஊதிட்டு ஆமா அப்படியே இடிச்சு அரைச்சு. இப்ப இந்த வெள்ளை பூண்டையும் இதுலயே சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், வச்சதுல உப்பு போட்டுக்கிறேன், அதனால கொஞ்சமா நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துருவோம். இப்போ இவங்க நல்லா இதுலயே சேர்த்துக்கிட்டோம். ஒரு தக்காளி, கொஞ்சம் புளி, நான் ஆல்ரெடி முன்னாடியே இதுல ஊற வச்சிட்ட புளிய அங்க வருது, சின்னதா ஒரு பிஞ்சு புளி ஊற வச்சிட்டேன். இப்ப இவங்க எல்லாம் போட்டு பேசிக்கணும். கொஞ்சமா கொள்ளு, வேக வச்ச கொள்ளு எடுத்தோம், வேக வச்சு தண்ணி எடுத்தோம். இப்ப இதுலயே கொள்ளும் சேர்த்திக்கணும். இது வேக வைக்க டைம் இல்லைன்னா அந்த நம்ம இடிக்கிற பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த கொள்ளு வரக்கொல்லையும் நல்லா நைஸா இடிச்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா நசி போட்டு இதுல நசி போட்டு இப்படி சேர்த்துக்கணும். நல்லா நசி விட்டு பேசணும் முன்னாடி தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு தக்காளிக்கு மேல சேர்த்தக்கூடாது. கொத்தமல்லி தலை போடலாம், என்கிட்ட கொத்தமல்லி தலை இப்ப இல்ல, வாங்கிட்டு வரல, அதனால அது சேர்த்தல. இப்ப தாளிச்சு விட்டுக்கலாம். ஆனா நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டா சூப்பரா இருக்கும் சளிக்கு. பாருங்க, 2 ஸ்பூன் ஊத்திக்கிறேன். பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பொரியுது போட்டு அருப்புல 2 வரமிளகாய், அதுல 7 கிழமை வரமிளகாய் போட்டதுனால இது வந்து பாருங்க சூப்பரா ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து புளி ரசம் மாதிரி வைக்க கூடாது, இது வந்து 10 நிமிஷம் கொதிக்கணும் இந்த ரசம். ஓகே, கொதிக்கிட்டு பாப்போம். சூப்பரா இவ்வளவுதாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி குடிக்கவும் செய்யலாம், காரத்திலையும் போட்டு ரசம் சாப்பிடலாம். சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொள்ளு ரசம். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. கொள்ளு சுண்டல் ஒரு 5 to 10 நிமிஷம் கொதிச்சு முன்னாடி கொதி வரணும். அவ்வளவுதான், கொள்ளு ரசம் ரெடி. பாத்தீங்கன்னா கொள்ளு ரசம் சளிக்கு சூப்பரா வீட்டுக்காரர் வைக்க சொன்னாரு. சூப்பரா இருக்கு. கொள்ளு ரசம் எப்படி தான் இருக்குது? சூப்பரா இருக்குடா, சூப்பரா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓகே, ஓகேங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய்.